குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. ஸோ கொஞ்சம் சில நாட்களாக நான் என்ன பார்க்காம ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பீங்க ராம். அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி ரெக்கவர் ஆயிட்டீங்களா? ஓரளவுக்கு லொக்கு இரும தவிர ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டான்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு என்ன டெஃபினிஷன் கொடுப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதாவது வாழ்க்கையே ஒரு அனுபவம் தானே, லைஃபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். காலங்கத்தால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கூடாது. பட் ஸ்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம், இப்போ எபிசோட் வந்து எனக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்போம். ஓகே, ஆனால் அது வேற மாதிரி கூட முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, வேற மாதிரி கூட நடக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ அதுலேருந்து நம்ம கிடைக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த விஷயம் செஞ்சால் சீக்கிரம் முடியும் எபிசோட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது டிசப்பாயிண்ட் ஆகாம அதுலேருந்து கற்றுக்கணும். இன்னைக்கு வந்து லேட்டாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம், அப்போ சீக்கிரம் முடியணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல வரேன். வாவ் ராம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் யூ கெட் when you don't get something what you want. அப்படியே மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது வந்து நமக்கு நடக்கல அப்படின்னா வந்து அதுலேருந்து நமக்கு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அடுத்த தடவை வந்து அது கரெக்டாக பண்ணி நடக்க வச்சிடணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. ஓகே, ஏதோ புரியுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும் இல்லையா? வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான ஷோ ஆரம்பிச்சிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நம்ம வந்து டெய்லி ஒரு சூரியனை பற்றி ஒரு ஃபேக்ட் பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நான் பேச போகிறேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் வந்து எதால கம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எதால கம்போஸ் ஆயிருக்கு? ஹீட்டால கம்போஸ் ஆயிருக்கு. அது ஓகேங்க. அதில் வந்து மெயின் காம்பனன்ட் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிடுறேன், டென்ஷன் ஆகாதீங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், இது ரெண்டு தான் வந்து சூரியன் வந்து காம்பனன்ட்ஸ். சூரியன் இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து அது பர்ன் பண்ணிகிட்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 130 பில்லியன் இயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து டோட்டலாகவே அந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே காலி ஆகிடுமா, அது வந்து பர்ன் பண்ணிடுமா. அதுக்கப்புறம் ஹீலியமை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சிருமா. அப்படி பர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம எர்த்துக்கு வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி, அதாவது முதல் 3 பிளானட் இருக்கு இல்லையா சூரியன் பக்கத்தில் இருக்கிறது, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு தெரியலையே. நானே சொல்றேன். மெர்க்குரி, வீனஸ், எர்த், இது 3 இருக்கு இல்லையா, இது 3 விட பெருசா வந்து சூரியன் ஆயிடுமா. அதாவது இந்த 3ஐயும் முழுங்கக்கூடிய லெவலுக்கு வந்து சூரியன் பெருசாயிடுமா. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பூமி இல்லாம போயிடும் போல இருக்கு. ஆமா, பூமி அந்த 3 பிளானட் சொன்ன இல்லையா, அதை விட பெருசாகி அது 3ஐயுமே முழுங்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு வந்துடும். ஸோ அது வந்து ஆனால் 130 பில்லியன் இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஆகுது. அதனால் நம்ம அதை பற்றி இப்போ கவலைப்பட வேணாம். பட் நம்ம அவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அதே மாதிரி இவ்வளோ பெருசாகுது இல்லையா, ஸோ அதனால வந்து அது வந்து ரெட் ஜெயின் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து ரெட் ஜெயின் ஸ்டாரா மாறும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சூரியனை பத்தி ஒரு டேஞ்சரஸான ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 25/10/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி திரையோதசி. உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ராம், ஈஸியா ஒரு விஷயம் வந்து எல்லாரோடையுமே ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கும்? சாப்பாடு. ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க எனக்கு தெரியுது. ஓகே, சாப்பாடு இல்லை, எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடியதுன்னா உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அப்படி சொல்லலாம். பட் அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கெஸ் பண்ணுங்க. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி இசை இருக்கு இல்லையா, இசை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் பிடிக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வளர பிளான்ட்டுக்கும் மியூசிக் சரௌண்டிங்கில் இருந்து வளர பிளான்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
ஸோ அது எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் இருக்குமா, அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வளருமா அந்த பிளான்ட். ஓகே. இல்லை இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல மியூசிக் ஹாலில் வந்து மழை வர வைக்க முடியும், அப்போ அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மைதான். ஒரு ஒரு நார்மலான ஒரு ராகம் இருக்குது அப்படின்னா அந்த ராகத்தை பாடினீங்கன்னா மேபி மழை வரலாம். அந்த மாதிரி சில மிராக்கிள்ஸ்லாம் முன்னாடி நடந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ராகத்தை சொதப்புறாங்களோ என்னவோ மழை வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்னதை பார்த்தா அப்போ மியூசிக் வந்து எல்லார் லைஃப்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட் கொடுக்கறதுக்காக இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? இது சங்கீத ஸ்வரங்கள். சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில்லாண்டவன் 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 திரு செந்தில்லாண்டவன் உன்னி கமல பெருமான் உந்தி கமல பெருமான் உந்தி கமல பெருமான் உந்தி கமல பெருமான் உந்தி கமல பெருமான் உல்தி கமல பெருமான் உல்தி கமல பெருமான் திருமால் மருதன் ஆறுமுகன் 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 செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில்லாண்டவன் வடிவேலன் வள்ளி தெய்வானிலோலன் வடிவேலன் வள்ளி தெய்வானிலோலன் தாழ்தொழும் மங்க பாலக முருகன் வடிவேலன்
கோலமயில் வாகன கருணாலமல சீலன் 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 உகப்பெருமான் ராமதாசனகங்கள் சண்முக பெருமான் குகப்பெருமான் ராமதாசனகங்கள் சண்முக பெருமான் குகப்பெருமான் ராமதாசனகங்கள் சண்முக பெருமான் செந்திலாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில் ஆண்டவன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 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 ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இந்த தரணியில் எல்லாம் எடுத்து ஓடுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்
வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் விணலுக்குழை புலனாமோயமாட்டோம் ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரியதாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரியதாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே भारत पुण्य भूमि भारत पुण्य भूमि जय 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 भारत पुण्य भूमि यमुने कावेरी यमुने कावेरी गंगयुं पार यमुने कावेरी गंगयुं पार यमुने कावेरी गंगयुं पार यमुने कावेरी गंगयुं पार इमयवर्तंगुं हिमाचलं पार इमयवर्तंगुं हिमाचलं पार इमयवर्तंगुं हिमाचलं पार इमयवर्तंगुं हिमाचलं पार भारत पुण्य भूमि जय भारत पुण्य भूमि जय भारत
சாந்தினி, உங்களுக்கு எத்தனை வயசுல வந்து காது குத்துனாங்க? அது நிறைய பேர் அடிக்கடி குத்துறாங்க. பட் சின்ன வயசுல வந்து ஒரு 6 மாசம் இருக்கும்போது குத்துனாங்க. சரி, ஏன் இப்போ நீங்கள் கண்டென்ட்லேயே இல்லாமல் தேவையில்லாம இதை பேசுகிறீங்க? எத்தனை வயசில் குத்துனாங்க தானே கேட்டேன். அதான் 6 மாசத்துல குத்துனாங்க. உங்களுக்கு எப்போ குத்துனாங்கடா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ குத்துனாங்க. ஏன் எனக்கு லேட்டாக குத்துனாங்கன்னு தெரியல. பட் இது நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது குத்துறதுக்கான ரீசன் தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தெரியாது, நீங்களே சொல்லிருங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு சடங்கு மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து. பட் அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு ஃபேக்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காது குத்துறாங்க இல்லையா, அங்கே வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டில் வந்து பியர்ஸ் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து இன்டெலெக்சுவலாகவும் திங்கிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும், இன்டெலெக்சுவல் பவர் ஜாஸ்தியாகும், டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து காது குத்துறாங்க. பெண்கள்லாம் வந்து இவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கிறது காரணமும் அதுதான். இப்போ ஏன் எனக்கு நீங்கள் காது குத்துறீங்க? ஏன்னா உங்களுக்கு லேட்டாக குத்துனாங்கல்ல, அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக இருக்கேன், நீங்கள் இவ்வளோ மந்தமாக இருக்கீங்க. பட் இவ்வளோ நாள் வந்து காது குத்துறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது அப்படின்றது வந்து நான் இப்போ இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஓகே, பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் ஆன்மீகத்திலேருந்து பல நல்ல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் திருவள்ளுவருடைய கடவுள் சார்ந்த சிந்தனைகளையும் திருவள்ளுவருடைய சமயம் என்னமாக இருக்கலாம் என்கிற கருத்தையும் திருவள்ளுவருடைய தோற்றத்தையும் பற்றி பார்க்கவிருக்கிறோம். திருவள்ளுவருக்கு புகைப்படங்கள் கிடையாது, ஆனால் அவரை ஒரு வகையில் நாம் தோற்றப்படுத்தி இருக்கிறோம். திருவள்ளுவர் தன்னுடைய 1330 திருக்குறள் வெண்பாக்களில் முதல் 10 குறள் வெண்பாக்களை கடவுள் வாழ்த்து என்பதாக கடவுளை பற்றியதாக எழுதியிருக்கிறார். கடவுளை பற்றி கருத்து சொன்ன திருவள்ளுவர் கடவுள் பற்றிய நம்பிக்கை உள்ளவர் என்றுதான் பரவலாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். என்றாலும் கூட சிலர் அவர் நாத்திகர் என்று கூற முற்பட்ட போது
தமிழறிஞர் சாமி பழனியப்பன் போன்றவர்கள் கடும் சீற்றத்தோடு அவர் நாத்திகர் அல்ல, கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்பதை தங்களுடைய எழுத்தின் மூலம் நிறுவினார்கள். திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். 10 குறள்களும் கடவுளை பற்றி பேசுகின்றன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது தொடங்கி 10 குறள்கள். அதில் 8 குறள்களை எழுதிய வள்ளுவர் 9வது குறளில் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்கிறார். 8 குணங்களை உடையவன் கடவுள் என்பது அவர் கருத்து. அப்படியானால் அந்த 8 குணங்கள் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. அதற்கு அறிஞர்கள், இது 9வது குறள் அல்லவா, இதற்கு முன் சொல்லப்பட்ட 8 குறள்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்துமே கடவுளுடைய குணங்கள் என்பதாக கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றும் அவர் எழுதியிருக்கிற குறள்களில் சமண மதத்தை சார்ந்தவராக அவர் இருக்கலாம், மலர்மிசை ஏகிய கடவுள் சமண மதத்தவரின் கடவுள்தான் என்று சிலர் உரிமை கொண்டாடினார்கள். முக்கியமாக சமணர்கள் திருவள்ளுவர் சமண சமயம் சார்ந்தவர் என்று கூற முற்பட்டார்கள். வந்தவாசி அருகே குந்தகுந்தர் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை மீது குந்தகுந்தர் என்கிற சமண முனிவருடைய சமாதி இருக்கிறது. அந்த குந்தகுந்தர் தான் திருவள்ளுவர் என்றும் அந்த சமணர் தான் திருக்குறளை எழுதியவர் என்றும் சில சமணர்கள் நம்புகிறார்கள். வந்தவாசியில் குந்தகுந்தர் மலையின் அருகாக திருவள்ளுவருக்கு ஒரு அழகிய மண்டபம் அமைக்கப்பட்டு 1330 திருக்குறள்களும் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ளது போல அங்கும் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. திருக்குறள், திருவள்ளுவர் தொடர்பான ஆய்வுகள், ஆய்வுரைகள் போன்றவையெல்லாம் அங்கு அடுத்தடுத்து நிகழ்கின்றன. ஆனாலும் வள்ளுவர் சமணராக இருக்கலாம் என்று சமணர்கள் கருதுவதை எல்லா மதத்தவர்களும் ஏற்பதில்லை. வள்ளுவர் சமயம் கடந்தவர் என்று தோன்றுகிறது. சமயத்தை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை என்பது மட்டுமல்ல, கடவுள் வாழ்த்தில் தான் எழுதிய 10 குறள்களிலும் அந்த கடவுள் ஆணா பெண்ணா, அவர் நெற்றியில் ஏதாவது குறி உண்டா, அவர் கையில் ஆயுதங்கள் உண்டா, அவருக்கு வாகனம் உண்டா என்பது போன்ற எந்த கேள்விக்கும் வள்ளுவம் பதில் தரவில்லை. கடவுளை பொதுப்படையாக அது பேசுகிறது. இப்படி பேசிய திருவள்ளுவருடைய தோற்றத்தை வரைய வேண்டும் என்று ஆசை கொண்டார் வேணுகோபால் சர்மா என்கிற ஓர் ஓவியர். 1908ஆம் ஆண்டு பிறந்த அவர் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து அவரே ஒரு தமிழறிஞர், ஓவியரும் கூட. 1950இல் திருவள்ளுவருக்கான ஓவியத்தை வரைந்து முடித்தார். இன்று நாம் காண்கிற திருவள்ளுவருடைய தோற்றம் என்பது சமயம் கடந்த கருத்து உள்ளவர் திருவள்ளுவர் என்பதை புலப்படுத்தும் வகையில் வேணுகோபால் சர்மா கற்பனையில் வடித்த ஓவியம் தானே தவிர திருவள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் என்று கருதுவதற்கு நம்மிடம் ஆதாரம் எதுவும் கிடையாது. திருக்குறளில் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் பதிவாகின. மற்றபடி திருவள்ளுவருடைய புகைப்படமோ கடந்த காலத்தில் உள்ள சிற்பமோ எதுவும் நமக்கு கிட்டவில்லை. ஆனால் வேணுகோபால் சர்மா திருவள்ளுவருடைய ஓவியத்தை வரைகிற பொழுது பல்வேறு ஓவியங்களை வரைந்து நண்பர்களிடம் கருத்து கேட்டு அவையெல்லாம் பொருத்தமில்லை என்று கிழித்து போட்டு இறுதியாக பலராலும் ஏற்கத்தக்கதாக இந்த ஓவியத்தை வரைந்தார். திருவள்ளுவர் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் அல்ல என்பதால் அவருடைய நெற்றியில் எந்த மத குறியீடையும் அவர் இடவில்லை. திருநீரையோ நாமத்தையோ அல்லது அது போன்ற வேறு எந்த சமய குறியீடுகளையோ இடாமல் நெற்றியை வெறும் நெற்றியாக விட்டுவிட்டார். திருவள்ளுவர் எந்த குலம் எந்த ஜாதி என்று தெரியக்கூடாது என்பதால் அவருடைய மார்பின் குறுக்காக ஒரு துண்டை போட்டு விட்டார். திருவள்ளுவர் முனிவராக இருந்திருக்க வேண்டும். பழங்கால ரிஷிகளில் ஒருவராக, தமிழ் முனிவராக அவர் இருந்திருக்க வேண்டும். அவர் திருமணம் செய்து கொண்டவர் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அவருடைய மனைவியின் பெயர் வாசுகி என்கிறார்கள். இதெல்லாம் செவிவழி கதைகள். அவர் திருமணமானவரா இல்லையா என்றும் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் நம்முடைய மரபில் உயர்ந்த கருத்துக்களை சொல்கிற அந்த முனிவர்கள் தாடி வைத்திருப்பவர்கள் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. ஆகையால் வள்ளுவருக்கு தாடி வைத்து அந்த ஓவியத்தை வரைந்தார் வேணுகோபால் சர்மா. ஆனால் வள்ளுவரே ஒரு குறளில் சொல்கிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று. உலகம் பழியானவை என்று சொல்கிற செயல்களை தவிர்த்துவிட்டு வாழ்ந்தாலே போதுமானது, தோற்றத்தில் தாடி வைக்கவும் வேண்டாம், அது எடுக்கவும் வேண்டாம் என்பதாக வள்ளுவர் எழுதியிருக்கிறார். எனவே பெரிய தாடியாக இல்லாமலும் மிக குறைவான தாடியாக இல்லாமலும் ஒரு நடுத்தர அளவில் தாடி வைத்து வள்ளுவர் படத்தை
இந்த வேணுகோபால் சர்மா அறுதின் முயன்று வரைந்து முடித்தார். முடிந்த பிறகு அதை ஒரு அறிஞரிடம், அறிஞர் என்று சொல்வதை விட ஒரு பேரறிஞரிடம் காண்பித்தார். பேரறிஞர் அண்ணாதுரை. அண்ணாதுரைக்கு அந்த படத்தை பார்த்தது மிகுந்த வியப்பும் மதிப்பும் மலைப்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. வள்ளுவருக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற வகையில் ஒரு தோற்றம் கொடுப்பதானால் சமயம் கடந்த உயர்ந்த ஆன்மீகத்தை வலியுறுத்திய வள்ளுவருக்கான தோற்றம் இப்படித்தான் இருக்க முடியும் என்று கருதினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கோட்பாட்டுக்கு பின்னாளில் வந்து சேர்ந்த அண்ணாதுரை. அந்த அழகிய ஓவியத்தை அப்போது முதலமைச்சராக இருந்த பக்தவத்சலம் அவர்களிடம் காண்பித்து, மிகச்சிறப்பான ஓவியம் இது, இதற்கு அரசு அங்கீகாரம் தர வேண்டும் என்று வேண்டினார். அரசு அந்த வேணுகோபால் சர்மா வரைந்த வள்ளுவருடைய ஓவியத்திற்கு அங்கீகாரம் அளித்தது. அரசின் வள்ளுவர் சார்ந்த ஓவியமாக அது ஏற்கப்பட்டது. பின்னால் மத்திய அரசுக்கு அந்த ஓவியம் அனுப்பப்பட்டது. வள்ளுவருக்கு மனித வாழ்வில் நாணயத்தை பெரிதும் வலியுறுத்திய வள்ளுவருக்கு ஒரு நாணயம் வெளியிடப்பட வேண்டும் என்ற தமிழர்கள் கோரிக்கையையும் தமிழக அரசு மத்திய அரசுக்கு விண்ணப்பித்தது. மத்திய அரசு வள்ளுவருடைய ஓவியம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டது. அந்த நாணயத்தில் இடம்பெற்ற வள்ளுவரின் படமும் கூட வேணுகோபால் சர்மா வரைந்த படம்தான். பிறகு அந்த நாணயம் புழக்கத்திற்கு வந்தது. வள்ளுவருடைய அபிமானிகள், வள்ளுவருடைய அன்பர்கள் மகிழ்ந்தார்கள். வள்ளுவருடைய அந்த திருக்குறளில் சில புராண செய்திகள் ஆங்காங்கே வருகின்றன. இந்திரனே சாலும் கரி, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே சாலும் கரி என்று ஒரு குறள் வருகிறது. ஐம்புலன்களையும் அடக்கிய முனிவனுடைய ஆற்றலுக்கு சான்றாக இந்திரன் தென்படுகிறான் என்று அகலிகை கௌதமர் கதையில் கௌதமர் இந்திரனை சபித்ததையும் இந்திரன் அந்த சாபத்தால் பெற்ற அந்த விளைவையும் எல்லாம் உட்கொண்டு அந்த குறள் பேசுகிறது. எனவே வள்ளுவர் பல்வேறு புராண கதைகளை, அந்த காலத்தில் நிலவி வந்த வழக்கில் இருந்த கதைகளை படித்திருக்கிறார் என்பதும் அவற்றை தம்முடைய குறளில் ஆங்காங்கே அவர் சொல்கிறார் என்பதும் நமக்கு புரிகிறது. என்றாலும் அன்றைய காலகட்டத்தில் எந்த சமயமும் சாராமல் சமயம் கடந்த நிலையில் சிந்தனைகளை செலுத்துவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த ஆற்றல் தொடக்க காலத்திலேயே, மிக பழங்காலத்திலேயே வள்ளுவர் என்கிற தமிழ் அறிஞருக்கு இருந்தது என்பது நினைக்க நினைக்க ஆச்சரியம் தருவது. ஆனால் பிறகு சமயங்கள் இந்தியாவில், உலகில், தமிழகத்தில் பெருகி வளர்ந்தன. சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் போன்ற ஏராளமான மதங்கள் தமிழகத்தில் தழைத்தன. பின்னாளில் அரவிந்தர் புதுச்சேரி வந்தார். புதுச்சேரிக்கு பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த அன்னை மிர்ரா வந்து சேர்ந்தார். அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டார்கள். கடவுள் சக்தி என்பது ஒன்றுதான் என்பதையும், பல்வேறு வடிவங்களில் அந்த சக்தி இயங்குகிறது என்பதையும், சமயம் என்பது கடவுளை அடைவதற்கான ஒரு வழிதான் என்பதையும், ஆனால் அந்த வழியில் அல்லாமல் எந்த வழியிலும் கடவுளை அடையலாம் என்பதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். எனவேதான் அரவிந்தர் அன்னையினுடைய தத்துவ கண்ணோட்டம் என்பது வள்ளுவர் மரபில் வந்த கண்ணோட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். அரவிந்தரும் அன்னையும் சமயத்தை ஏற்றுக்கொண்டாலும், சமயத்தை பழிக்கவில்லை என்றாலும், அவர்கள் வலியுறுத்துகிற ஆன்மீகம் என்பது சமயம் கடந்த ஆன்மீகம் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு சொல்கிறார்கள். சமய சண்டைகள் பல தமிழகத்தில் பின்னாளில் தோன்றியதையும் நிலவியதையும் நாம் பார்க்கிறோம். வள்ளுவருடைய காலத்திற்கு பிறகு வந்த தமிழகம் பல்வேறு சமய சண்டைகளால் அவதியுற்றது. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஏராளமான சண்டைகள், சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் ஏராளமான சண்டைகள். 8000 சமணர்களை கழுவேற்றினார்கள் என்கிறது நம்முடைய பழம்பாடல் ஒன்று. அதில் வருகிற 8000 என்பது 8000 என்கிற ஊர் தானே தவிர 8000 பேர் என்று வைத்துக்கொள்ள தேவையில்லை என்று சிலர் ஆய்வு செய்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு சமணர் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட சமய ரீதியாக உயிர்கொலை என்பது தவறுதானே. எனவே அப்படியெல்லாம் சமயம் வளர்ந்த பொழுது, பல்வேறு வகையான தாக்கங்கள் ஏற்பட்ட பொழுது, இந்த சமயமெல்லாம் கடந்த ஆன்மீகம் என்பது ஒன்று உண்டு என்பதை வலியுறுத்தியது வள்ளுவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா மதங்களும் நதிகள், அவைகள் அனைத்தும் பரம்பொருள் என்கிற ஒரே கடலில் கலக்கின்றன, எல்லா மதங்களும் சம அந்தஸ்து உடையவைதான் என்பதை வலியுறுத்தியதையும் பரமஹம்சருடைய வரலாறு காட்டுகிறது. பின்னாளில் சமய உலகம், ஆன்மீக உலகம் எத்தகைய ஒரு பெரிய வளர்ச்சிக்கு வந்து சேர்ந்ததோ அதற்கு வித்திடும் வகையில் மிக பழங்காலத்திலேயே வள்ளுவர் சமயம் கடந்த ஆன்மீகத்தை, சமயம் கடந்த கடவுள் பக்தியை வலியுறுத்தினார் என்பது
தமிழர்கள் ஆகிய நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க ஒன்று என்கிற ஒரு செய்தி என்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் நான் ஒரு ஆர்கன் வந்து டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏங்க இப்படி ஒரு மனமாற்றம்? எப்போ இப்படி நல்ல பொண்ணா மாறினீங்க? சரி, என்ன கேட்கறது இருக்கட்டும். நீங்க அந்த மாதிரி ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்குலாம் அந்த ஐடியா இல்லைண்ணே. நீங்க போறனா போங்க, என்ன எங்க சேர்த்துட்டு போறீங்க? இல்லைங்க, சொல்றேன். ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்கன் வந்து டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா அது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மூலியமா நம்மளோட ஆசைகள் வந்து நிறைவேறுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சப்போஸ் இப்போ நீங்கள் ஆர்கன் வந்து இன்னொருத்தவங்க டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹீரோ ஆகலைன்னா கூட உங்கள் டிஎன்ஏ மூலமாக உங்கள் சோல் வந்து அது அவங்க மூலமாக நிறைவேற்றுமா. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே எல்லா ஆர்கனையும் நான் வந்து நீ இன்னிலேருந்து டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிறேன். நான் சொல்லி இந்த புள்ள எவ்வளோ தங்கமாக மாறி இருக்கு பாருங்க. இல்லைங்க, நான் வந்து ரொம்ப போராடுறேன், ஹீரோ ஆகிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் நம்ம ஆர்கன் மூலமாக வேற யாராவது ஆகலாம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உடனே பண்ணுங்க. என்ன இருந்தாலும் என் அறிவு கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ற ஓய்வு நாளில் இன்று எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான அமைப்புக்கு தரக்கூடிய தெய்வ பிரார்த்தனை செல்லக்கூடிய இடம் சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். எனவே சிவன் வழிபாடு இந்த ஓய்வு நாளில் மிகப்பெரிய அனுகூலத்தையும் குடும்பத்திற்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகளுடன் எந்தவித வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே எந்தவித பிரச்சனையும் காணப்படவில்லை. இல்லையென்றால் இந்த ஓய்வு நாள் முழுதும் அதை பற்றியே சிந்தித்து அதற்காகவே செலவிட வேண்டியதாக இருக்கும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு எல்லாம் காணப்பட்டாலும் மிக சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் சுபவிரயங்கள் காணப்படுகிறது. குடும்பத்திற்காக கண்டிப்பாக செலவுகள் சந்தோஷமாக செய்வதுடன் அந்த செலவுகள் அவசியமா என்பதை பார்த்து கொள்வது மட்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தலையாய கடமை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் என்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய நாள். மனதில் ஒரு புது உற்சாகம் பெறும். பணத்தினால் காணப்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்தில் பணவரவு ஏற்படுவது சந்தோஷ அமைப்பை காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக வராத ஒரு பணம் கூட இன்று வருவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படுகிறது. சுபவிரய பிராப்தம், நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், விடுபட்ட பிரயாணங்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள். பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சுணக்கங்கள் மறைந்து புதிய சந்தோஷமும் அனுகூலமும் நல்ல நண்பர்களாலும் உறவினர்களும் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோகத்தில் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பலவிதமான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தின் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் இன்று ஏற்றுக்கொள்வதே உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரும் சிக்கல்களையும் இன்று ஓய்வு நாளை மொத்தத்தையும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். யாருக்கும் வக்காலத்து வாங்காதீர்கள். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை இன்று நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். எனவே குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதுடன் குடும்பத்திற்கு வேண்டிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுக்கு விடுபட்ட ஏதேனும் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு செய்து முடிப்பேன் என்று சபதம் ஏற்பன்று இன்று அதிலே ஈடுபாடு கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தில் உள்ளீர்கள் என்பதை இன்று நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். ஆனால் அதற்காக பெரிதாக பயப்பட வேண்டியதில்லை. குருவின் அனுகூலம் ஜென்மத்திலே இருப்பதனால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது.
பயணங்கள்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனமாக இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு தலையாய கடமை. மற்றபடி உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ எந்தவித கஷ்டமும் காணப்படவில்லை. எடுத்த காரியத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் சீரும் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருகிறது. அதில் உங்களுக்கு மன சந்தோஷமும் மன நிறைவும் பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பாராட்டும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் நீண்ட நாட்களாக சுபகாரியத்திற்கு எதிர்பார்த்திருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அது சம்பந்தமாக உறவினரிடத்திலோ நண்பர்களிடத்திலோ நல்ல செய்திக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் குடும்பத்தினர் இருக்கின்ற பட்சத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் சந்தோஷம், அனுகூலங்கள், புதிய முயற்சிகள், வெற்றிகள், பலவிதமான அனுகூலங்கள், நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. நல்ல முன்னேற்றமும் நல்ல சீரும் சிறப்பும் காணப்படக்கூடிய நல்ல நாளை தைரியம் தன்னம்பிக்கையுடன் எதிர்நோக்கீர்கள் என்றால் எல்லா விஷயமும் உங்களுக்கு அனுகூலங்கள் இல்லாமல் பெரிய பெரிய லாபமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை உகந்த நாளாகவே காணப்படுகிறது இன்றைய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்திலும் வயிற்று உபத்திரத்திலும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாளில் தலையாய் கடமை. அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் அதில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மருந்துகளை மறக்காமல் இருப்பதும் நன்மை தரும். லாபமும் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை காணப்பட்டாலும் கோபதாபங்கள் குடும்பத்தில் கூட காணப்படக்கூடாது. வெளிவட்டார மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருகிறது. அதே சமயம் மருத்துவ ஆலோசனை மீறுபவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் காணப்படக்கூடிய நாளை மிக மிக கவனமாக கையாள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக எச்சரிக்கை. எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதற்குண்டான நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் செய்திகள்லாம் காணப்படுகிறது. லாபமும் அனுகூலத்திலும் ஒரு குறையும் காணப்படவில்லை. கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது இன்றைய நாளில் மிக மிக முக்கியம். ஆவேசமோ சிறு கோபமோ பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் தன்னம்பிக்கை காணப்படுகிறது. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. தைரியமாக செய்யக்கூடிய பலவித விஷயங்கள் பெரும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படக்கூடிய இந்த ஓய்வு நாளில் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் பெரும் லாபமும் அனுகூலமும் குடும்பத்தில் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்குண்டான நல்ல அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. யாரையும் பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதற்கு பெரும் விலை நீங்கள் தான் கொடுக்க வேண்டியது வரும். எனவே உங்களால் முடிந்த வாக்குறுதிகளை கொடுப்பதே மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. கடல் கடந்த எந்த பயணங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பெல்லாம் எல்லா விதமான சங்கடங்கள் சிறிது காணப்பட்டாலும் அதையெல்லாம் உங்களுடைய கட்டுக்குள் வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. அதே சமயம் பகைவர் அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பதும் தெரியாத பகை கூட பெரும் பிரச்சனையும் பெரும் ஆபத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும்.
தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மீன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக கையாளுவது நன்மை தரும். மருந்து மாத்திரைகளை மறந்து விடுவது பெரும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக யாரை பற்றி புறங்கூறுவர்களை உடன் நிற்காமல் இருப்பது நன்மை தரும். யாராவது தொலைபேசியில் அதை பற்றி பேசினாலும் அதை பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்பதை அவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதே உங்களுக்கு இன்றைய நாளில் நன்மை தரும். பகைகள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறே காணப்படக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து யோகம் நல்ல யோகம்னு எனக்கு என் ராசிக்கு வந்து நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாலியாக வந்து சண்டே போய் என்ஜாய் பண்ண போனேன் அதுக்கப்புறம். ஓகே, எனக்கு அதே மாதிரி நீங்கள் ஆர்கன் டொனேஷன் பற்றி அறிவு கண்ணை திறந்து வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், உங்களை பற்றி எக்ஸாம்பிள் சொன்னே உடனே பிடிச்சிருந்தேன் உங்களுக்கு. ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பலாம். பட் இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக நடப்பை நாட்டு நடப்பை சொல்கிறதுக்காக வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அது அவங்க பார்க்கணும், நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அடுத்து சாந்தினி மதிவாணன் and Arjun Ram signing off from Net India. புத்தம் புது காலை. Bye. Bye.